உங்கள் எல்பிஜி சிலிண்டருக்கு இகேஒய்சி நீங்கள் ஆகஸ்ட் 16க்குள்ளே பண்ணணும்னு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பிபிசிஎல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த ஆப் உங்களுக்கு வந்து மொபைலில் காட்டாது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. பிபிசிஎல் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்தியனாக இருந்தாலும் சரி, எஸ்பியாக இருந்தாலும் சரி, அந்தந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பிபிசிஎல் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இகேஒய்சி எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் காட்டாது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அந்த ஆப்போடைய டாப் கார்னர் போய்ட்டு ரைட்டில் வந்து சர்ச் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இகேஒய்சின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இகேஒய்சி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் கீழே போய்ட்டு அதில் வந்து ஒரு டிக் மார்க் கொடுங்க ஆதார் ஆதென்டிகேஷனுக்கு. ஆதார் ஆதென்டிகேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்கும். ஓகே கொடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் கேமரா அலோ கொடுத்து உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ண அலோ பண்ணிங்கன்னா இகேஒய்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இதை வந்து சீக்கிரமாக இன்னும் 2 டேஸ் தான் டைம் இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக இகேஒய்சி பண்ணிவிடுங்க. இல்லைனா அடுத்த ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் புக் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆதார் கார்டோட நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ் சென்டர் ஆஃபீஸ்க்கு நேராக தான் போகணும். ஸோ அதனால் வந்து வீட்டிலேருந்தே ஈஸியாக பண்ணணுன்னா இந்த 2 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுங்க.